நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் பார்த்துருப்போம். அதில் எதெல்லாம் ரியல் எதெல்லாம் மித் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டாகிராம் வெர்சஸ் ரியாலிட்டி ஹெல்த் சீரீஸ் பார்ட் 3 வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு பேட் பிரெத் இருக்கிறதுனா நீங்கள் வந்து வாட்டர் குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஹாஃப் ட்ரூ. ஏன்னா நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிறதுனால மவுத் ட்ரை ஆகிறதுனால பேட் பிரெத் வரும். கரெக்ட். அதுக்கு நீங்கள் தண்ணி குடித்தா ஒரு டெம்பரரி ரிலீஃப் இருக்குமே தவிர சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் சம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், சில பேருக்கு மவுத் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் கம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஏதாவது சொத்தப்பல் இருக்கலாம், இதனால கூட பேட் பிரெத் வரும். ஸோ நம்ம அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணால் தான் இந்த பேட் பிரெத் சரியாகும், நாட் ஜஸ்ட் பை ட்ரிங்கிங் வாட்டர். செகண்ட் ஒன் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் இருக்குன்னா வால்நட் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்து தான். அவங்க ஏன் இதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா, மேபி வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஜிங்க் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஓவரால் ஸ்கின் பேரியர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ அதனால டேண்ட்ரஃப் சரி பண்ணிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் டேண்ட்ரஃப் இஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஃபங்கல் ரிலேட்டட் ஆன்டிஃபங்கல் மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ், ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் டேண்ட்ரஃப் குறையும், லைக் கீட்டகோனோசோல் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து வால்நட்ஸ் வந்து உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு மேபி ஒரு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர அதனால வந்து டேண்ட்ரஃப் வந்து சரியாகாது. மூணாவது வந்து அதிகமாக ஃபேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தால் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரூ தான். ஏன்னா நம்மளுடைய தாலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். பட் அதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் அது பிரேக் டவுன் ஆகுது. பிகாஸ் அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஃபேட்டிங்காக வெளியே வருது. இதுக்கு வந்து நீங்கள் தாலை வந்து உங்கள் டயட்டில் கட் பண்ண வேண்டாம். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் தாலை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் டே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க, பல்லு வெள்ளை வெள்ளையன்னு ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பல்லு வெள்ளை வெள்ளையன்னு ஆகணும்? நம்மளுடைய நேச்சுரல் டீத்து கலர் வந்து லைட்டாக எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய நார்மல் டீத் கலர். நீங்கள் யாராவது பல்லு வெள்ளை பார்க்குறீங்கன்னா எதர் அவங்க ப்ளீச்சிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சம் வெனியர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு பல்லு வந்து இருக்கிற நேச்சுரல் கலரு ஸ்லைட் எல்லோயிஷ் கலர் தான். ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் ஆகணும்னா நீங்கள் போய் ப்ளீச்சிங் தான் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி சாப்பிடு, இது சாப்பிடு, எதையாவது தேய், லெமன் தேய், இப்படியெல்லாம் எதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் எதாவது போட்டு ஹாஷாக உங்கள் பல்லில் தேய்ச்சிங்கன்னா உங்கள் பல்லு மேலே இருக்கிற எனாமல் எரோடாகி கீழே இருக்கிற டென்ட்டுன்னு தெரியும். அது இன்னும் எல்லோயிஷாக தான் தெரியுமே தவிர. ஸோ எதையும் போட்டு தேய்க்காதீங்க. மேபி ஸ்ட்ராபெரிஸில் வந்து மேலிக் ஆசிட் இருக்கிறதுனால அது பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது சோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு மித்தான ஃபேக்ட் தான். ஸோ அக்செப்ட் யுவர் டீத் கலர். உங்களுக்கு உங்கள் டீத் கலர் ஆகணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் போடுறது தான் பெட்டர்.